வெல்கம் டு TN43 மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கும் ஒரு விளாக் எடுத்திருக்கேன் நம்ம சுகியை பற்றி. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஸ்கேனர் இங்கே தான் பண்ணணும். சொல்லுண்ணே, ஸ்கேனர் பண்ணியாச்சு. அதுக்கு ஆர்டர் எங்கே இருக்கணும்? எந்த ரேக்கில் சவுண்டாக பேசுனேன் கேட்காது. அவங்களுக்கு ஆர்டர் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிருச்சு. 3 கிலோமீட்டருக்கு 38 ரூபா. 23வது ரேக்கில் எடுக்கணும். பேக்கிங் தான். இந்த OTP தான் நம்ம அடிக்கணும். நைட் 52 சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க. எவ்வளோன்னா 517 ரூபா. தண்ணி பட்டி வச்சுருக்கோம். வண்டி வேறு ஆயில் வேறு மாற்றணும். ஆயில் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ ஒரு ட்ரை ஆகிடுச்சு போல். பெட்ரோல் போய் அடிக்கணும். இப்போ வேறு பெட்ரோலே இல்லை. ஆக்சுவலாக இப்போ பெட்ரோல் டைம் எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 12 மணி 12 சம்திங் இருக்கும். பெட்ரோல் பாருங்கள், அது கொஞ்சம் ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு. போய் நம்ம முதல்ல பெட்ரோல் அடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த டெலிவரி பண்ணணும். இந்த ரோடு ரொம்ப இப்போ விட முதல்ல சரியான டேமேஜாக இருந்துச்சு. இப்போ கூட பரவாயில்ல, புரியுதா? ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்க்க அப்புறமாப்பில் ஓவர்டேக்க நீ நியாயமாக போனீங்கன்னா நீ இப்போ போய் டெலிவரி பண்ண மாட்டேன். கொஞ்சம் திரும்பல் வேலைலாம் பண்ணி கொஞ்சம் கட்டெல்லாம் அடித்தா தான் நம்மளால் முன்னாடி போக முடியும். இல்லை போகிற மாப்பிள்ள நாயத்தெல்லாம் பார்ப்பாங்க. 45 ஸ்பீடில் போகிறேன். அதே மைண்ட் 50 ஸ்பீடில் எல்லாம் சொல்லுவாங்க. நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன்ப்பா. டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் சரிதான். பெட்ரோல் பங்கு பக்கம் வந்துட்டோம். இண்டிகேட் போட்டுக்கலாம். அதான் நமக்கும் நல்லது, பின்னாடி வரவங்களுக்கும் நல்லது. அவ்வளோ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஒரு 100 ரூபாய்க்கு போட்டுவிடுமாப்ல. இது கொஞ்சம் ப்ராப்ளம். கொஞ்சம் அதை தான் அமுத்தணும். ஐயோ மாட்டிக்கிச்சு மாப்பிள்ள. 100 ரூபாய்க்கு மாப்பிள்ள. சீரோ நீ உன்னை எடுத்து நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. என்னத்த சீரோ பார்த்துக்கிட்டு ஜிபி பண்ணுறீங்களா? சாப்பிட்டாச்சா? ஏன் டைம் கிளம்பி போயிட்டாங்க? ஐயோ போக மாட்டாங்க. விடுமாப்பிள்ள, எல்லா வேலையும் கஷ்டமாக தான் இருக்கும். மாப்பிள்ள சென்டாச்சு மாப்பிள்ள. தேங்க்யூ மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள, இனிமே தான். ஓகே மாப்பிள்ள, பார்க்கலாம். பெட்ரோலு அடித்தாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணணுமே. வண்டி வேறு அடிக்கடி ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, செம்ம டிராஃபிக் பார்க்குறோம். ஆனால் ஈவினிங் டைம்லாம், அதுவும் சனிக்கிழமை ஈவினிங் டைமும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இப்போ கூட பரவாயில்ல, ஓரளவு கம்மியாக இருக்குது. போடுற மாப்பிள்ள யூட்டரும் போட்டியா வர்ற மாப்பிள்ள இண்டிகேட்டர். இங்கே 517 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படி என்ன இருக்கும்? கால் பண்ணுவோம். ஒருவேளை மாடியில், இந்த மாடியில் கொண்டு வந்து தர சொல்லுவாங்களோ? ஐயோ லிஃப்ட் இருக்காது. படியில் ஏறியோ ஒரு வழி ஆயிடுவோமே. என்ன இருக்குது? டவ் சோப்பா பெருசு. அப்புறம் ஏதோ பிஸ்கட் பாக்கெட்டு என்னமோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நமக்கு எதுக்கு? ஃபோன் எடுக்க மாட்டாங்க. முருகா, ஏன் இப்படி எனக்கு சொல்லிக்கிற? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோன் எடுக்கலை.
அப்படிங்கும்போது நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கஸ்டமர் லொக்கேஷன் நாட் ரீச்சபிள் அதுக்கு அப்படி இது பண்ணோம்னா கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் வரும். ஆனால் கஸ்டமர் கேருக்கு போகாது, இந்த வந்துருக்கு. திரும்பி கஸ்டமருக்கு தான் ஃபோன் வரும். அதுலேயும் எடுக்கலைன்னா கேன்சல் பண்ணி விட்டு வந்தாருங்களே. ஓகே, இந்த மாதிரி தானேப்பா முதல்ல மியூசிக் போணுச்சு. எங்கே எடுக்கிறாங்க? ரூம் நம்பரு எத்தனை ஃப்ளோர்னு போட்டிருந்தா கூட நம்ம போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் மேலே. அது போயிட்டு பட் வீட்டு நம்பர் இதுதான்ப்பா, இந்தா 94 95. ஹை மீனுப்பா, நல்லா இருக்குல்ல செம்ம குட்டி குட்டியா. திட்டிட போகிறாங்க. ஹலோ, லாஸ்ட்டாக ஒரு டைம் கூப்பிட்டு பார்க்கலாம். ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ நேரம் தான் நம்மளை வெயிட் பண்ணுறது? மேம் ஸ்விக்கி மேம், லொக்கேஷன் வந்தாச்சு மேம். எஸ் மேம். எஸ் மேம், லொக்கேஷன் வந்தாச்சு மேம். இன்ஸ்டாமேட் மேம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் F4ங்களா? வந்தாச்சு மேம். இப்போ மேலே வரணுங்களா? ஐயோ சாமி, இதுதான் போல ஃபஸ்ட்டு ஃப்ளோர். என்னடா இது வீட்டில் அப்படி என்னடா பண்ணுவாங்க? முடியலப்பா. மேம் இன்ஸ்டாமேட் மேம். ₹512 இல்லை மேம், இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரு செஞ்சில்ல. ₹317 மேம். 517 ரூபா. ஆமாம், ரிட்டன் ₹3 உங்களுக்கு நான் தரணும். சேஞ்ச் இல்லை. ஜிபே பண்ணிட்டுங்களா? ஓகே மேம். ஓகே தேங்க்யூ. சேஞ்ச் இல்லைப்பா சுத்தமாக, நான் என்ன பண்ணுறது? கைஸ், ஆக்சுவலாக இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா ஒரு 5 மணி இருக்கும். இப்போ தான் நான் சாப்பிடவே போகிறோம். எனக்கு சரியான பசி வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. நான் சாப்பிட்லாம் வாங்க. அப்படின்னா துடியலூர் ரோடு, சரவணப்பட்டி ரோடு. இப்போ இங்கே தான் ஆர்டர் கொடுத்தோம். அவங்க ஒரு அக்கா நிற்கிறாங்கல்ல, அங்கே தான் ஆர்டர் கொடுத்து நம்ம திரும்பியும் கணபதி போயிட்டுருக்கோம். இது துடியலூர், இது சரவணப்பட்டி. ஆக்சுவலாக அப்படியே இந்த ஊரில் தான் போகணும். டிராஃபிக் வேறு. போடாமல் சாப்பிட்ணும்ப்பா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கணபதி போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலு அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டு தான் வேறு வேலை எனக்கு முடியல. என்னால் மயக்கம் வர மாதிரி தான் இருக்குப்பா. சாப்பிடுங்க. வேறு துடியலூர் 5 கிலோமீட்ரு, அத்திப்பாளையத்துக்கு 5, சின்ன கணபதி 2 கிலோமீட்ரு. சின்ன கணபட்டியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் கணபதி. செம்ம டிராஃபிக்கு. டிராஃபிக் கிளியர் ஆகிற பிறகு முடியலை. பாருங்க, எப்படிலாம் நிப்பாட்டி போட்டால் அவர் எப்படி டிராஃபிக் ஆகாமல். சாப்பிடணும். இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாமா? இங்கே வேண்டாம். எனக்கு ஏதாவது ஒரு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும். சாப்பிட நல்லாயிருக்கும். அக்கா போங்கக்கா. அக்காவோ தங்கச்சோ யாராக இருந்தால் வழி விட்டா சொல்லுங்கள். இப்போ நம்ம துடியலூரை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
டெலிவரி கொடுத்துட்டு துடிலூரில் கடற்கரை நோக்கி இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்தேன் வரும்போது. சாப்பிட்லாமா? ட்ரை பண்ணுவோமாங்க? ட்ரை பண்ணுவோம். நல்லாயிருக்குமா? பார்க்கலாங்க இந்த ஹோட்டலில் எப்படி இருக்குது அப்படின்றத. பசி தாங்கல வேறு வாங்கி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்லான்னு. இந்த ஹோட்டல் தான் எப்படி இருக்குன்னு தெரில டேஸ்ட்டு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. ரொம்ப டயர்டு. சாப்பிடவே போகிறோம். 5 மணி ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ண பிரியாணி ஓகே, அளவுக்கு ஓகே தான்.